ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் என்னுடைய காணும் பொங்கல் வாழ்த்துக்கள். எல்லோரும் செழிப்புடன் வளமுடன் இருக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். காலையில் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சாமி பூஜையில் விளக்கேற்றிட்டு நிலவாசலில் விளக்கேற்றிட்டேன். அப்புறம் வாசல் தெளிக்கலாம்னு சொல்லிட்டு போனால் அவ்வளோ குப்பைங்க. கேட்டை திறக்கிற அவ்வளவு இலை. சரி, எல்லாத்தையும் பெருக்கிடலாம் சொல்லிட்டு பெருக்க ஆரம்பித்தேன். இது இலையுதிர் காலம் இல்லைங்களா? இந்த மார்கழி மாதத்தில் இப்படி தான் இலையை ஃபுல்லாக கொட்டும். இலையெல்லாம் பெருக்கி ஒரு சில டைம் இந்த இலையை நான் வேஸ்ட் பண்ணுறதில்ல, செடிங்களுக்கு உரமாக போட்டுருவேன். அப்புறம் தண்ணி தெளிக்கும் போது நம்ம தண்ணியில் இந்த சாண பவுட்ரு மிக்ஸ் பண்ணிட்டேன். அதுவும் மஞ்சள் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எப்போவுமே தெளிங்க. அது அவ்வளோ நல்லது. நம்மளுக்கு லக்ஷ்மி வீட்டுக்கு வருவாங்க இந்த மாதிரி தெளித்தோன்னா. லக்ஷ்மி தெய்வம் வீட்டுக்கு வரும்னு சொல்லுவாங்க. மார்கழி மாதம்னாவே நம்ம அந்த கலர் கோலம்லாம் போடுவோம் இல்லைங்களா? இதை போட்டது இந்த வாசலுக்கு அழகு. சிம்பிளாக ஒரு சின்ன ரங்கோலி கோலம் தான் போட்டேன். பூஜை அறைக்கு சாமி கும்பிட்டு எங்கள் பாட்டிலாம் அந்த காலத்தில் தூங்கி வச்சு அந்த சூரிய நமஸ்காரம்லாம் பண்ணுவாங்க. நாங்கள்லாம் பண்ணுறதே கிடையாது. உண்மையிலே இப்போ தான் ரியலைஸ் பண்ணுறதெல்லாம் பண்ணணுன்றது. அதெல்லாம் பண்ணால் நம்ம நல்லதாங்க. காலையில் எழுந்தோடனே நம்ம அந்த சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு நம்ம வேலையை தொடங்கணும். சரி, அப்புறம் காஃபி போடலான்னு காஃபி போட்டேன். காஃபி குடித்தா தான் கொஞ்சம் ஒர்க் பண்ண முடியும். அது என்னமோ தெரியலங்க, டீ பார்த்தா எனக்கு பிடிக்கிறது இல்லை. காஃபியை தான் நான் ரொம்ப சாப்பிட்றேன். அது நல்லதா என்னன்னு தெரியல. எப்படியாவது இந்த டீ காஃபி குடிக்கிறத ஸ்டாப் பண்ணிடணும். நெல்லிக்காய் ஜூஸ் சாப்பிட்டுட்டு இருந்தேன் நடுவில் ஒரு 10 டேஸாக. அதுக்கப்புறம் இந்த பனி வந்ததுனால எனக்கு ரொம்ப தலைவலி ஆரம்பிச்சிச்சு. அதனால் நான் ஸ்டாப் பண்ணி வச்சுக்கிறேன். சரி, சம்மர் சீசன் வரும்போது நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கலாம், இப்போ இந்த காஃபியை குடிச்சிக்கலாம் சொல்லிட்டு குடிச்சிட்ருக்கேன். ஏன்னா வெயிட் போடுது இந்த காஃபி. இந்த டீ காஃபி குடிக்கணும் வெயிட் போடுது. சரி, இந்த காஃபிலாம் குடித்து முடிச்சுட்டு சரி கீரை பறிக்கலாம்னு முருங்கைக்கீரை பறிச்சிட்ருக்கேங்க. மதியம் லஞ்சுக்கு கீரை செய்யலாம்னு சொல்லிட்டு. பாருங்கள் இவ்வளோ கீரை பறிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பீட்ரூட் சீவி வச்சிருந்த பீட்ரூட்டை அரைக்க போகிறேன். எதுக்காகன்னா இது பீட்ரூட் சப்பாத்தி செய்ய போகிறேன். ஏன்னா இந்த பசங்க பொரியல்லாம் செஞ்சால் பீட்ரூட் சாப்பிடவே மாட்டுறாங்க. நம்ம சப்பாத்திலையும் ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா தோசை மாவில் கூட இந்த பீட்ரூட் சாறை ஆட் பண்ணி நம்ம தோசையாக கூட சுடலாம். நல்லாயிருக்கும், ஹெல்த்தி கூட பசங்களுக்கு. இதில் அவ்வளோ ஹீமோகுளோபின் இருக்குங்க. ப்ளட்டு கம்மியாக இருக்கவங்க இந்த பீட்ரூட் சேர்த்துக்கிட்டால் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். சைட் பை சைடு நம்ம மற்ற வேலையை செய்யணும் இல்லைங்களா? அந்த மிஷின்லேயும் துணியை போட்டு அது பாட்டு துவைச்சிட்ருக்கோம். துணியை நம்ம எப்பவுமே உதறி போடணும். அதில் ஏதாவது பசங்க காயின்ஸ் எதாவது வச்சுருந்தாங்கன்னா மிஷின் ரிப்பேர் ஆகிடுங்க, பார்த்து கவனமாக போடணும். சரி, அடுத்து சப்பாத்தி ஆரம்பிக்கலாம் சொல்லிவிட்டு இந்த பீட்ரூட் சாறை ஒரு பேஷனில் ஊற்றிக்கிட்டேன். தேவையான அளவுக்கு ஊற்றிருக்கேன். தேவைப்பட்டால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிட்டேன்.
1 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அடுத்தது கோதுமை மாவு 4 டம்ளர் எடுத்துக்கிட்டேங்க. எங்கள் ஃபேமிலிக்கு 4 டம்ளர் எடுத்தால் கரெக்டாக இருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசையணும். இது பாருங்க சாஃப்ட் ஆகிடுச்சு பாருங்க, பிசைஞ்சிட்டேன். அது கொஞ்சம் ஊறட்டுன்னு வச்சுட்டேன். அடுத்தது உருளைக்கிழங்கு வெந்துடுச்சு. இது குருமா பண்ண போகிறேன். வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ண போகிறேன். தேவைப்பட்ட ஒரு 4-5 பூண்டு பல் கூட உரித்து இதில் தாளிக்கும் போது நம்ம போடலாம். உருளைக்கிழங்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். குக்கரில் ஒரு 2 விசில் விட்டு அந்த உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடுச்சு. இதை கட் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்தது தாளிக்கிறதுக்கு கடுகு, வெங்காயம், கருவேப்பிலெல்லாம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிட்டேன். நல்லா அடி பிடிக்காத மாதிரி வதக்கணும். மஞ்சள் தூள், கரம் மசாலா, குழம்பு மிளகாய் தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அடி பிடிச்சதுன்னா கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு கிளறி விட்டே இருக்கணும். தக்காளி ஆட் பண்ணிட்டேன். நல்லா வதக்கணும். பச்சை வாசனை போகிறவளுக்கு வதக்கணும். அடுத்தது உருளைக்கிழங்கு. தண்ணி ஆட் பண்ணிட்டேன். தேவையான தண்ணி ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணி வைக்கணும். கொதி வர வரைக்கும் க்ளோஸ் பண்ணி வைக்கணும். அதுக்குள்ளே நம்ம பீட்ரூட் சப்பாத்தி செய்ய ஆரம்பிக்கலாம். நம்ம சாஃப்டாக பிசைஞ்சோன்னா நல்லா நம்ம விட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம ஹார்டாக பிசைஞ்சோன்னா அப்புறம் கஷ்டமாக இருக்கும் விட்டுறதுக்கு. இந்த பாருங்கள், பீட்ரூட் சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது பூரியும் செய்யலான்னு பூரியும் செஞ்சேங்க. பூரியும் சூப்பராக வந்துடுச்சு. நீங்களும் இதுமாரி பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. பீட்ரூட் சப்பாத்தி, பூரி, தோசை. பசங்க பீட்ரூட் சாப்பிட்லன்னா இப்படி செஞ்சு கொடுங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், சாப்பிட போகிறோம். எல்லோரும் பசியோடு இருக்கோம். இதோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய், see you.